பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மார்க்கு சுவிசேஷம் 1:22 இப்படியாக சொல்லப்படுகிறது. அவர் வேத பாருகரை போல் போதியாமல் அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தபடினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அதாவது ஏசப்பா கப்போன என்ற கிராமத்தை ஒரு ஜெபாலயத்தில் கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறார். வசனத்தை போதிக்கும் போது அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு பிடித்திருந்து அந்த மனுஷன் அதாவது கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் போது அந்த பிசாசு அவனுக்குள்ள வெளியே வந்துச்சு. ஏசப்பா உடனே அந்த பிசாசை பார்த்து அதட்டுறாரு. அந்த பிசாசு உடனே கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து அந்த மனுஷன் வெளியே ஓடிச்சு. அங்கே இருக்கிற ஜனங்கள் ஆச்சரியப்பாங்க. இவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் எப்படியாப்பட்ட அதிகாரம்? இவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, பிசாசு இவர் பயந்து கீழ்ப்படிந்து அவன் மனசுட்டு வெளியே போடிச்சா சொல்லி அங்கே இருக்கிற ஜனங்கள் ஆச்சரியப்படுறாங்க. அங்கே இருக்க அந்த வேதப்பா இருக்கிற அந்த பரிசுலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆச்சரியப்படுறாங்க. ஒன்றும் இல்லை, ஏசப்பா கப்போன கிராமத்தை வசனத்தை போதிக்கிறார். போதிக்கும் போது பிசாசு வெளியே ஓடுது. இன்னைக்கு அநேக பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ரட்சிக்கப்படும் ஆண்டுடைய பிள்ளையா இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அநேக பேர் பிசாசை கண்டு பயப்படுறோம். பிசாசு மந்திரத்தை கண்டு பயப்படுறோம். பில்லி சூனியம் ஏவுல கண்டு நம்ம பயப்படுறோம். பிசாசு கிரியை கண்டு பயப்படுறோம். அதை நீங்கள் ஒரு நாள் கண்டு பிசாசை கண்டு பயப்படாதீங்க. ஏன்னா நம்ம தேவன் பிசாசை ஜெயிச்ச தேவன். நம்ம தேவன் பிசாசை தலையை நசுக்கின தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், வானத்தையும் பூமியை படைத்த தேவன் நம்மளோட கூட இருக்கிறாருங்க. செங்கோல 2 பிறந்த தேவன் நம்மளோட கூட இருக்கிறாருங்க. அப்படியாப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மளோட இருக்கணும். நம்ம ஏன் பிசாசை கண்டு பயப்படணும்? பிசாசை நம்மளை கண்டு பயப்படணும். நீங்கள் ஒரு நாள் பிசாசை கண்டு பயப்படாதீங்க. நீங்கள் என்ன ஒன்று வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு கீழ்ப்படிங்கள் பிசாசுக்கு எதிர்த்துன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுவா, நீங்கள் விசுவாசமாக உறுதியாக பிசாசுக்கு எதிர்த்துங்க, நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க. ஏன்னா தேவன் நம்மளோட கூட தேவன், பராக்கிரமசாலி உள்ள தேவன். அழகாக சொல்றாரு. நீங்கள் ஒன்று நீங்கள் எப்படியாப்பட்ட பிசாசு கீழே இருந்தாலும் சரி, நீங்கள் பிசாசு கண்டு பயப்படாதீங்க. நிச்சயமாக நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு பிசாசு நிச்சயமாக கர்த்தர் உங்களை தொடர்ந்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். நீங்கள் ஒன்று கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் விடாமல் இந்த வசனத்தை நீங்கள் பைபிளை நீங்கள் படிச்சுனே இருங்க. கர்த்தருடைய வார்த்தையை தியானிச்சுங்க, நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு. அதாவது வேதம் சொல்லுகிறது, மனுஷன் 40 மாத்திரம் அல்ல தேவோட வார்த்தையில பிழைப்பான்னு சொல்லி அழகாக சொல்லுது. வானம் பூமியை ஒழிந்து போனால் அவர் வார்த்தை ஒரு நாள் ஒழிந்து போகும். இந்த வசனத்தை நீங்கள் படிங்க. நிச்சயமாக உங்களுக்குள்ள எப்படியா பிசாசு வெளியே போயிடும். நிச்சயமாக நீங்கள் ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளிங்க, ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளிங்க. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு. அதாவது இந்த வசனம் ஜீவனுள்ள வசனம், இதை எடுத்து தியானிங்க. நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை உண்டு. ஆமென்.